தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய 18ஆம் தேதி ஈரோட்டிற்கு செல்ல இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு பிறகு அவர் தமிழகத்தில் பொதுவெளியில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஈரோடு நிகழ்ச்சி தான் இருக்கிறது. இது குறிப்பாக அஇஅதிமுகவை அவர் டார்கெட் செய்து செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்படியான ஒரு பிளானை போட்டிருக்கிறார் என்ற கருத்து எல்லாம் கூறப்படுகிறது. மேலும் சிபிஐ வரக்கூடிய 27ஆம் தேதி 90 நாட்கள் முடிவடைகிறது. அதில் சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் செய்ய போறாங்கங்கிற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக விஜயையும் விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டும். குறிப்பாக கரூரிலேயே விசாரணைக்கு உள்ளாக்கப்பட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ஒன்று, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில விஜய் யாரால் ஆட்டுவிக்கப்படுகிறார், அவருக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர் கலைஞர் மாதிரியோ அண்ணா மாதிரியோ ஒரு பெரிய அரசியல்வாதியாக உருவெடுத்தவர் இல்லை. அவர் தேர்தல் களத்துல இருந்து சினிமா துறையில இருந்து நேரடியா வந்திருக்கிறார். அரசியல் பின்புலம், போராட்ட அனுபவம், ஜெயிலுக்கு போன அனுபவம் இது எதுவும் கிடையாது. அப்ப அவருக்கு வழிகாட்டுதலுக்கு ஆட்கள் தேவைப்படுது. ஜெயலலிதா அம்மையார் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் அவருக்கு வழிகாட்டுறதுக்கு சிலரை வச்சிருந்தாரு. இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். சிலர் பின்புலமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருப்பார். இப்ப இங்க விஜய்க்கு யார் வழிகாட்டுறாங்க அப்படின்றது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று புஷி ஆனந்த் சொன்னதா சொல்லி பத்திரிகையில போட்டிருக்குது. அவரு செங்கோட்டையன் தான் கூடு போட்டு கொடுப்பார், அதில் விஜய் வழி நடப்பார். செங்கோட்டையன் எங்க இருந்து வந்தாரு? அவரு கட்சியில சேர்றதுக்கு முன்னால நேரே டெல்லி போனாரு, உள்துறை அமைச்சரை சந்திச்சாரு. அதுக்கு பிறகுதான் இங்க வந்தாரு. அதுக்கு பிறகு போய் நேரடியா கட்சியில சேர்ந்துக்கிட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவரு இன்னைக்கு ரொம்ப ஒரு சீனியர் லீடர், வயசு அதிகமாகி போச்சு. அவர் இப்ப என்னமோ பொதுவா எவ்வளவு பெரிய வித்தியாசங்களை மாத்திர முடியும் அப்படின்றது கேள்விக்குறி. அவருடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், எங்க சித்தப்பாவை நான் அடுத்த தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டிட்டு தோற்கடித்து காட்டுவேன்னு அவன் ஒருத்தன் சொல்லியிருக்கான். அப்போ ஈரோடு கூட்டத்தை பொறுத்தவரையில அதுக்கு எவ்வளவு பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, எப்படி கூட்டம் நடத்தப்படுகிறது, கிட்டத்தட்ட 35,000 பேர் பங்கு கொள்ளும் அளவிற்கு கொடுத்திருக்காங்க அனுமதி. சரி, இப்போ திமுகவினுடைய இளைஞர்கள் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல நேரடியாவே சொன்னாங்க, இது வழிபோக்காக வந்தவர்களுடைய கூட்டம் அல்ல, கட்சியை தெரிந்தவர்கள் கூட்டம். இங்க கலவரம் என்னைக்கும் நடக்காது, இங்க டிசிப்ளின் கரெக்டா இருக்கும் அப்படின்றத நிரூபித்தும் காட்டினாங்க. ஆனா அதே மாதிரி நிலைமை இன்னைக்கும் பத்திரிகையில போடுறதுதான் சொல்றேன். அங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பிளக்ஸ் போர்டுக்கெல்லாம் சுத்தி கம்பி போட்டு யாரும் அதுல யாராம பாக்குறது, ஆணி வைக்கிறது இப்படின்லாம் யோசிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்துறது அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும்ன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு என்னவோ அவரு அதிமுகவோட முழுமையாக எதிரியாக மாறி செயல்படுகிறார்ன்றது தெரியல. உள்துறை அமைச்சருக்கு என்னெல்லாம் நோக்கம் இருக்குதுன்னு தெரியாது. அவரை தான் ஓபிஎஸும் போய் பார்த்துட்டு வந்தாரு. அவர் ஏதோ புதிய கட்சி தொடங்க போறதா சொல்றாங்கன்றாங்க. இது எல்லாமே கடைசியில ஒரு பார்கெனிங்க்கு, பேரம் பேசுறதுக்கு உதவும். சரி, பாஜகவுக்கு இத்தனை, நாங்க தான் உள்ளதுல வலிமையானவர்கள், எங்களுக்கு இத்தனை சீட்டு, அதிமுகவுக்கு இத்தனை, அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பின்புலத்துல கொஞ்சம் ஆள் இருக்குல்ல, அதனால தாவேக்காவுக்கு கொஞ்சம் சீட்டு, ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் சீட்டு, டிடி தினகரனுக்கு கொஞ்சம் சீட்டு, இதெல்லாம் நீ பங்கு போட்டு கொடுன்னு சொல்லி கடைசியில அதிமுகவை தெருவில் விட்டுருவாங்க. அதிமுக அந்த அணியில் இருக்கும். ஆனால் இபிஎஸ் அவங்க ஜெயிப்பார்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கள அனுபவத்துல அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டணியில ஏற்கனவே வாசன் வேற இருக்காரு, அவர் சீட்டு கூட கேட்டுட்டு இருக்காரு, அது ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு தேர்தல் காலத்துல புதுசாக வந்திருக்கிறவரு நேரடியாக தேர்தலில் குதிக்கிறாரு. அதுக்கு முன்னால
எந்த ஒரு இயக்கங்களும் நடத்தின அனுபவம் இல்லை. தேர்தல் களத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஒண்ணுலயே அவங்களுடைய அப்பா அம்மா பாரம்பரியமாக அரசியல்ல ரொம்ப நாள் இருந்து அதை இவங்களும் பார்த்துட்டு இருந்தவங்களா இருக்காங்க. 2வது இல்லாதனாக்கி இவங்க வந்து அரசியல் களத்துல மாணவர் பருவத்துல இருந்தே சில இயக்கங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தை எட்டியவர்கள். நீங்க இப்ப தமிழக முதல்வர்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் பொறுப்புகள்ல இருந்தாரு, எவ்வளவு நாள் ஜெயிலுக்கு போக வேண்டி இருந்தது, அவர் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாருன்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த அனுபவம் இல்லாத ஒரு விஜய் இப்போ வந்து இந்த பிரச்சாரம், ஈரோடு பிரச்சாரம், பாண்டிச்சேரி பிரச்சாரம் பற்றிய நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அப்போ ஈரோடு பயணம் என்பது அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. 2வது நீங்க கேட்ட அந்த சிபிஐ விசாரணையை பொறுத்தவரையில இது எல்லாமே யூகம். சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அமித்ஷா கட்டுப்பாட்டில், உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு? அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஐடி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அவரு கட்டுப்பாட்டில் இருக்கு. உளவுத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தேர்தல் வரப்போகுது, இன்னும் நிறைய பேர் மேல விசாரணைகள் நடக்கும், ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார்கள், காவல் நிலையத்தில் இருக்க வேண்டியது இருக்கும்னு எல்லாம் பயங்காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயம் இன்னைக்கு வந்து ஒரு பணம் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்ற முறையில விஜய்க்கும் அந்த பயம் இருக்கும்ல. எந்த நடிகர்களும் 90% நடிகர்கள் வந்து முழுமையான கரெக்டான வருமானத்தை காட்டி அவங்க இது வாங்குறது இல்லை, ஐடி கிளியரன்ஸ் வாங்குறது இல்லை. ஏற்கனவே இவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி செய்ததில் ஒரு புகார் இருந்தது, அந்த வழக்கு முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அடுத்து வந்து கரூர் சம்பவத்தில் வந்தது, ஒரு விசாரணை செய்யக்கூடியவங்க அடிப்படையாக இதுக்கு யார் காரணம்னு பார்த்தாச்சுன்னா விஜயோட கூட்டம் தானே அது. அப்ப அதுக்குள்ள அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல, நடந்ததுல அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல. இது வரைக்கும் விசாரணையில யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனா நான் வந்து இந்த காலகட்டத்துல ஏதோ அது ஒரு நேர்மையான விசாரணையாக இருக்கும், அதன் மூலமாக உண்மைகள் கொண்டு வருவாங்கன்றதெல்லாம் இல்லை. தேர்தல் களத்தில் எப்படி ஆட்டுவிப்பது என்பதற்காக முடிவுகள் எடுக்கப்படும். சிபிஐ என்ன செய்யணும்ன்றது அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும். அதன் அடிப்படையில் அவங்க சில குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே நீங்க வந்து போய் காலில் விழுந்து ஐயா நமஸ்காரம், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல. அஜித் பவருக்கு நடந்தது இல்லையா மகாராஷ்டிராவில், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. மோடியே நேரடியாக குற்றச்சாட்டு வச்சாரு, அவர் வீட்டில் ரெய்டெல்லாம் நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து அவங்களோட கூட்டணிக்கு போனாரு. 3 மாசத்துல ஒவ்வொரு கேஸா விட்ரா பண்ணிட்டாங்க. 6 மாசத்துல அவர் ரொம்ப கிளீன். 10,000 கோடிக்கு மேல் ஊழல் செய்ததாக சொன்னவர்கள் இப்ப கிளீன் ஷீட்டோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்துருக்கிறார். அதனால இந்த எல்லாமே இதுல யார் ஆட்டுவிக்கிறார்கள்ன்றதும் யார் ஆட்டிக்கொண்டிருக்கிறார்களும் என்பதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதான்னு கருதுகிறேன். அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக கூட்டணி லாபகரத்துக்காக வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அத விஜய்க்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா எடுத்துக்க போறாரு. இந்த மாதிரி என்னை வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் வேணும்ல, செய்ய முடியுமா? நீங்க ஒரு உளவுத்துறையில அதே மாதிரி காவல்துறையில மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை ஆட்டுவிப்பதற்கு அவங்கள்ட்ட பலவிதமான கருவிகள் இருக்கு. அப்போ நீங்க வந்து குற்றவாளின்னு சொன்ன பிறகு இப்போ செந்தில் பாலாஜி கேஸ்ல பாக்குறோம்ல, அவர் குற்றம் செய்தாரா இல்லையான்றது இறுதி முடிவு அன்னைக்குதான் தெரியும். குற்றம் செய்திருக்கலாம்னு கூட வச்சுக்கணும். ஆனா அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வச்சு அவருக்கு மேல தொடர்ந்து அவருக்கு மேல அவர் குடும்பத்துக்கு மேல விசாரணை இப்படி செய்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல மாநிலங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாரும் தைரியமாக நான் சேலஞ்ச், இப்போ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் பண்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்க சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே பெரியசாமி
வீட்டுல ரைடு நடந்தது, நேரு வீட்டுல ரைடு நடந்தது. அவங்க எல்லாம் தைரியமா சரி நாங்க சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அந்த மாதிரி சந்திப்பதற்கு தயாராக இருப்பாரான்றது கேள்விக்குறி. ரெண்டாவது அந்த மாதிரி இது பண்ணும்போது கூட விஜய் எத்தனை பேர் நம்புவாங்கன்றதும் கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன்னா ஒரு சினிமா நடிகர், அவர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு வாங்கக்கூடியவர், அதனால அவர்கிட்ட வாய்ப்பு இருக்குது, அவருக்கு நிறைய பணம் இருக்கிறது அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் அவரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களும் அதற்கெல்லாம் கூட நிக்கிறவங்க இல்லை, எல்லாம் அவங்க பேர்லயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால பணிந்து போவார்கள் என்பதுதான் என்னுடைய அனுமானம். எனக்கு இதுல இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அப்போ கூட்டணி கணக்குகள் மாறக்கூடும், இது தொடராது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகமும் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா தனியாக போட்டி போட்டு அதன் மூலமாக பிஜேபியோட ஒரு உள்குத்து, அவங்களுக்குள்ள வேற ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே நடக்கலாம். நிச்சயமா சார். தமிழக அரசியல் களத்திலும் சரி, அதே போல தேசிய அரசியலும் சரி, ரொம்ப தெளிவா எங்க நேயர்கள் மத்தியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.